வணக்கம் ஷெஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க செபி தமிழ் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, யூரோப் செர்பியால பைக் டெலிவரி ஜாப்புக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணலான்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போறேன். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 1 டிசம்பர் 2025. நம்ம இன்னைக்கு காலைல 10 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். 4 ஆர்டர் பிடிச்சாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் அவுட்ரு போட்டனால கொஞ்சம் ஆர்டர் வரல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செர்பியாவில் சைக்கிள், அதாவது பேட்டரி சைக்கிள், அப்புறம் வந்து 2 வீலர், இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேட்டரி சைக்கிள்லாம் நீங்கள் ஷோல்டர் பேக் சுமந்துட்டு போகணும், ஆனால் அதுவே நல்ல ஏர்னிங் இருக்குது. அதுக்கப்புறம் 2 வீலரில் கொஞ்சம் லாங் போடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங் இருக்குது. இன்னைக்கு நம்ம லாகின் பண்ணி எவ்வளோ மணி நேரம் ஓட்டுறோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நண்பா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு டெலிவரி கொடுத்துட்டோம். 13 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 865 RSD. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோம், கொஞ்சம் உள்ளே போகலாம். சிட்டிக்குள்ளார போகும்போது ஆர்டர் அடுத்தடுத்து ஆர்டர் வந்துடும். இப்போ தான் நான் ஸ்டார்டிங் பழகிட்டு இருக்கனால நம்ம எந்த ஆர்டர் எடுக்கணும், எந்த ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்றது தெரிய மாட்டேங்குது. டெக்ளைன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து 5லேருந்து 6 டெக்ளைன் பண்ணலாம். அது லாங் டிஸ்டன்ஸ் வந்து டெக்ளைன் பண்ணலாம். நான் இது வரைக்கும் டெக்ளைன் பண்ணல. இனிமேல் ஃபியூச்சரில் வந்து டெக்ளைன் பண்ணிட்டு தான் இனிமேல் எடுக்கணும் போல இருக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அவுட்ரு ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம்னா தான் நம்ம உள்ளுக்குள்ளாரே நிறைய ஆர்டர் கிடைக்கும். சரி, ஓகே. நம்ம நண்பா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 டெலிவரி கொடுத்துட்டேன். டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1209 தினார் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 20 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நண்பா. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிப்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். நண்பா, இப்போ நம்ம 11வது ஆர்டர் பார்த்துட்ருக்கோம். சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்ரு 8 கிலோமீட்டர் ஆர்டரு. சிட்டியோட டிராஃபிக் பாருங்கள் நண்பா எப்படி இருக்குன்ட்டு. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஃபுல் டிராஃபிக்கில் நிற்கிது வண்டி. காலைல சரி ஆர்டர் வராதனால தான் லாங் ஆர்டர் எடுத்தேன். அதுக்கு மேலே இருக்குது இது எஸ்டிஎஃப். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம 20 ஆர்டர் எடுத்திருக்கோம். 93 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 5022, அதாவது 50 யூரோ. நம்ம ஊர் காசுக்கு வந்து 5000 ரூபா இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு மணி நேரம் ரூம் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். காலைல லாகின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 10-10:30 இருக்கும். க்ளோஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 50 யூரோ சம்பாரிச்சிருக்கேன் நண்பா. கிலோமீட்டர் 93 ஓட்டியிருக்கேன். இதுக்கு மேலே ஆர்டர் வரல. சரி, அதனால் இதோட க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் நண்பா, டேக் கேர். நண்பா, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன். டிப்ஸு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 100 தினார் வந்துருக்குது. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா 1200 தினார் வந்து இன்னையோட டிப்ஸ் வந்துருக்குது நண்பா.